ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி vlogல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங்க்கு போகிறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா தேஜிஷ் ஆல்ரெடி காட் ரெடி வித் ஆல் த கோவிட் மாஸ்க் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா வெளியில் போனோம் அப்படின்னா இது எல்லாமே போட்டுட்டு தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கோசரம் தான் இப்போ என்னென்னா, இப்போ ஒரு வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போகிறோம். அங்கே சீ ஃபுட் மேலே அப்படின்னு போட்டிருக்காங்களாம். ஸோ அங்கே போயிட்டு வில் ஜஸ்ட் செக் இட் அவுட், என்ன சீ ஃபுட் இருக்குது, என்ன ரேட்ஸில் இருக்குது அப்படின்ட்டுன்னு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆல்சோ ஷோ மை பிளேஸ், தி கம்யூனிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாய்ன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க இந்த கம்யூனிட்டி, ஏன்னா ஃபுல்லாக மரமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ வில் டேக் யூ டு தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கீழே வந்துட்டோம். ஸோ இந்த வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல்லாக இதுதான் எங்கள் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரம் தான் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது துபாய்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த கம்யூனிட்டியில் வந்து அரௌண்ட் 7,000 ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரியல. பட் நோயிங் த ஃபேக்ட், எஸ். இங்கே பார்த்தீங்களா கிட்டன்ஸ், பூனை பாருங்க, குட்டியாக இருக்கு. The mother is walking away. The kittens are around. Yeah. பக்கத்துலேயே பாஸ்கெட் பால் கோர்ட். எனக்கு பிடிச்ச கேம் பாஸ்கெட் பால். நான் சின்ன வயசுலேருந்தே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால இதெல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் திறந்துட்டாங்க. பிகாஸ் துபாய் இஸ் கெட்டிங் இன் டு நார்மல் லைஃப். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் நான் உள்ளே கூட நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஆது தேஜியோட ஃபேவரட் பிளேஸ். I wish I could go there. Yeah, but everybody is going except us. Yeah, we'll go. Once let everything get settled down, we'll go. Okay, we have been going now. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பூல் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபார் கிட்ஸ், இன்னொன்று வந்து ஃபார் அடல்ட். அடல்ட்டு பார்த்தீங்கன்னா Little bit joined together. யா, அடல்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணால் நான் ஃபுல்லாக இப்படி எடுத்து காட்டுறேன் நான். Let's go inside. ஸ்கை பாருங்கள், சூப்பராக இருக்குது பேட்டர்ன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்விம்மிங் பூல். தெரியுதா என்னன்னு தெரியல. I like you. இது பாருங்கள், இதுதான் மாஸ்க்கு. கரெக்டாக நம்ம கீழே வந்த நேரம் நமாஸ் நடந்துகிட்ருக்கு. ஈவினிங் வாட் இஸ் த டைம் நவ்? 7:20 நமாஸிங்க. ஸோ அந்த பில்டிங் தான் நம்ம இருக்கிற இடம். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அப்படி பின்னாடி அப்படியே பில்டிங் பின்னாடி வந்து இப்படி வந்திருக்கும். இதெல்லாம் கார் பார்க். இங்கே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் கார் பார்க் ஃபார் டெடிக்கேட்டட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா? யார் வேணால் இந்த ஃப்ளாட் ஓனர்ஸ், ஃப்ளாட் டெனன்ட்ஸ் வந்து இங்கே காரை நிறுத்திக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எந்த ஒரு இதுவும் இல்லை. வருஷமோ மாதமோ ரெண்ட்டு இல்லை சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை கார் பார்க்கிங்க்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குது துபாய் வெதர் இன்னைக்கு. இது ஈவினிங் ஸ்கையில் நைஸ் பேட்டர்ன். Yeah, it's pinkish. Pinkish? Yeah. Is it not orangish? It's little pinkish and yellowish and orange. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது தான் துபாய் பஸ்ஸு. இவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு பாருங்கள். துபாயில் வந்து டவுன் பஸ் சர்வீஸ் நல்லாவே இருக்கும். இதுதான் கிட்ஸ் ப்ளே ஏரியா.
ஸோ இங்கே இந்த மாதிரி ப்ளே ஏரியா இங்கே நிறையா இருக்குது இந்த கம்யூனிட்டியில். And I love to play in this play area. I love to play in the swing. இந்த ஸ்விங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்விங் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஸ்விங் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. சின்ன சின்ன வயசு பசங்களும் போவாங்க, பெரியவங்களும் இந்த ஸ்விங்கில் உட்காந்து ஆடுவாங்க. ஸோ இட் வில் பி குட் டு வாட்ச் தெம். ஸோ வாட் யூ Always occupied. Yeah, The swing. we only we only less times get to go in the swing. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம வந்தாச்சு இந்தாண்ட சைடில். ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்விம்மிங் பூல். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் இது வந்து வேறு ஒரு ஷேப்பில் இருக்கும் இந்த ஸ்விம்மிங் This பூல். one is my favorite because it has benches. இட் ஹாஸ் காட் பெஞ்சஸ். Yeah. பார்த்தீங்களா இதுதான். In the last one also it has a gazebo. It has also like that. Even in the last one it has. But this one is also like grass. Like that. எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கம்யூனிட்டியோட கடைவீதி அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைவீதி இருக்கும். இங்கே கடைகள் நிறையா இருக்கும். இது ஒன் பார்ட் ஆஃப் தி கடைங்க. இதுக்கு அப்படியே பின்னாடி இந்த ஒவ்வொரு பில்டிங்க்கு பின்னாடியும் நிறையா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெட்ரோ இங்கே பார்க் ஆகிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Yeah, there. ஸோ இட்ஸ் மெட்ரோ பிரிட்ஜ். அந்த மெட்ரோ பிரிட்ஜு அது மேலே அப்படியே பார்க் ஆகிருக்கு இன்றைக்கி. இது ஒன்றும் ஆப்ரேஷன் ஆகலை. இந்த இடத்துல வந்து இருக்க மெட்ரோ புதுசாக 2020 எக்ஸ்போக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் ஒரு ஆஃபர் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் வந்து வெஸ்ட் ஜோன் ஃப்ரெஷ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ட்டுனேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸும் இருக்குது. அது ஃப்ரண்ட் சைட் ஆஃப் திஸ் டிஸ்கவரி கார்டன்ஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளஸ்டருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைப்பில் இருக்கும். முகல் கிளஸ்டர் இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. யூ டேக் இட். யூ டேக். Hi. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் செக்ஷனுக்கு போக போகிறோம். இது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் சூப்பர் மார்க்கெட். These are the breads Next section. and these are the pastries, the cakes. Wow. We have some pizza here. Pizza, come on, let's go. It's clear. பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா சீப்பாகவே இருக்குது எல்லா ஃபிஷ்ஷும். திலாப்பியா, மில்க் ஃபிஷ்ஷு, கிங் ஃபிஷ் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக்லாம் 50 dirhamsல போயிட்டு இருந்தது. இப்போ 36 dirhams. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு dirhams பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 19 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. There's so many small fishes and a big fish here. That's ஸோ called knuckle. எங்களோட ஃபேவரட்டான ஃபிஷ் என்னன்னா இதுதான் சால்மன் ஃபிஷ் அப்படின்னு. I also like salmon fish. And also நல்ல king டேஸ்ட்டாக fish. இருக்கும். இது நார்வேலேருந்து வருது. This is ready-made fish meats. They already cut it and give. Like they give salted, smoked. I have these eggs. What are these? Salmon is over here. Salmon. Cold. These are clams. Clams look like seashells. Yeah. These are cubes you put in the shrimp, like in the soup, like that. These are fish. Lot cubes. Say hi. Hi. It's ready-made. Everything. This Even much. crab sticks. Crab sticks. What are these? I don't know. So over here is the mayonnaise and cheese, like, so we have Leisure mayonnaise. We have this Heinz mayonnaise. And also there are so many spreads. The Lotus Biscuit one is so good. I love it. And there's peanut butter and all the types of honey you want.
There's even honey, strawberry jam, pineapple jam, marmalade. There's even a squeezy one. And then we have tuna canned fish items like this, canned items, and beans, red kidney beans, all kinds of beans in cans. And here now we have corn. Who likes popcorn? Comment down below because I love it. And these are pineapple, like halved peaches, and these are pineapple. Love popcorn. I love this kind of pineapple, right? Yeah, I also like those. Yeah, there's in heavy syrup, like there's even pineapple syrup with it. And these are lemon puffs. It's like inside will be lemon filling, so I when you bite love them. these chocolate cream biscuits and also Milo. We still didn't taste it, but We tasted it in India. yeah. Yeah. And there's some Swiss rolls here. And jello in this section. Like gelatin and jellos. Here is this chocolate flavored Swiss roll. And here And these we are have, crackers. yeah, and here we have all the noodles. Yeah, the ramen, cup noodles, instant noodles. Yeah, we also have this noodle, and we have super golden Yeah. corn noodles. And over here we have nuts, like fried nuts, salted nuts, and popcorn also. We also have These are my favorite cheese boys. Yeah, chick boy actually. Yeah, so good. chick boys also nice. And something also like Oreos, it's Cremo. So cool. And these are full rack of crackers. As I said, shrimp broth cubes, fish broth cubes, everything is also over here. And also there are many soups, soupy soups. Indians like us, we have a lot of things you can do. We have upma and rava idli, and we have shawarma and so many cool stuff. Here is the salt, the food colorings for a biryani, and you have custard powder, whatever that is. And you have pancake and waffle mix. I love pancakes. And here are salt and yeast over here. These are beans, spices, tuda, like that. Let's go to the fish section. So over here are the Cokes, the light diet ones, and the Sprites. They have so much fizz, Yeah. so don't drink them every time. Yeah, you should not eat them every time because they're kind of junk. Yeah. And over here we have pizzas, all the pastry items. So yummy. We have some croissant and we also have pastry. We have chocolate flavor. Oh wow, so good, right? Yeah. And wow, so good. I love this cake, it's so good. Here are some noodles, like just carry ready made, and you can just carry buy and go like that. So this is a section of bakery items. So now we're in the candy and chip section. Oh, sour punk. Who knows sour punk? Comment down below. And there's LOL popping candy. These popping candy, if you don't know them, it's like a candy where you like put them in your tongue and it pops. The pop sound comes. And so many gummies. Can you come here? You see that Frutella? That's my favorite too. Look, we have these LOL supplies eggs. Yeah, LOL I'm eggs. thinking of getting one. No, you can't. Why? Anyway. Well, what's the price? We can buy it if the price is less. Okay, and we have chocolates. I like Galaxy Crispy and hazelnut because There's they're so so many good. things I don't know what to decide. Okay, anyway. So let's go to the chip section. I don't know. In the morning, like cornflakes or breakfast.
you have a variety of them to choose. Like this. There are so many of them. There are mini ones also. Instead of buying so many big ones. I don't know. Don't check, but section. We have Indian snacks too. So many things. This full area is full of Indian snacks. And this area is the chip section. Oh, there are so many chips. There's something inside this egg. Don't open it. Okay. And over here are mineral waters. You can get the big ones even for 1 dirham. Who knows? See, it's 1 dirham. Any of them can be 1 dirham. And lots of mineral water. And like there are sea drinks here. Yeah, my dad loves those seedlings. Yeah, it's very healthy. It's like with honey flavor. It's a basil sea drink. Everything have basil, and they have different flavors of them. Like, it's a blue drink. Yeah, it's like a cocktail flavor. So all of these mixed together to make this blue drinks, or it's a cocktail. And over here we have popcorn. It's ready made anyway. And up here are the popcorns you get. You can even get like these packet popcorns. And in India you get like something like a small packet with popcorn in it. Like this. Yeah, we get it like this, or in packets like these. There are 3 to 4 in one of packet like that. We have some lace. Oh yeah. Yeah, oh, we have yeah, lace. oh, yeah. And all the like these kind of canned food. Chippies. Yeah. I don't know. So we have salsa for the chips, and we have white popcorn. I think so this is ready made. Yeah, it is. And we have this is just heat and eat gulab jamun. You don't need to make them and waste time. And over here more sticks. We love sticks, comment down below. We have mineral water. And these super rings are so good. Potato fries in packets. Wow. And even see, as I told you, they even sell fish crackers. They put fish skin inside. Oh, I don't know. Yes or no. And this is crack. Mr. Crisps are so good. Wow. Let's go to the next section. 2 flavors. Here outside they have few newspapers. Yeah. Over here, I don't know what this is, but it's very good. I don't know the name, but we tasted it. Wow, it's so good, right? I think so. It's a crepe. Yeah, it's the dark crepe. Yeah, it's a dark crepe. Yeah, and here the pav bhaji. This is the best pastry shop. So many things are there. Look at this pizza. You want to eat this? Yeah, you just have to heat it and you have the pizza. And in the next video, we're going to be making pizzas. Here are all the ice creams. Yeah. Let's go to the cakes. Whoa, these cakes are full. Wow, I think so that's for Valentine's Day. So many cool cakes. Yeah, I love that. It's a chocolate. And others' birthdays around the corner. And this is the red velvet one. And it's so good. Happy birthday. Of who? Of who? And over here we have breads, short breads. And these are the Black Forests. Oh, Cookies are my favorite. Here we have almonds. These are spiced cashews and normal cashews and more almonds. Here are dates. Hey, And do then- you know that we love this? Yeah, these are chocolates. It's a roasted or something. And so many cool stuff. Yeah. Wow, look at that. And here are the chocolates.
I love M&M's and jewels. Here we have lollipops and all the southern snacks you can get here. Pani puri too, and soon cake, soon papdi. Look, this looks like a worm. Yeah, what is that? That's a fruit. Here is the sausage section, butchery. And these are biscuits and cakes. Chips in sale, they're always here actually. And the tools are here. And many teas. Everything that is sale is over here. See? Hey guys, ஷாப்பிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம போய் ஃபிஷ்ஷு மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, வர்றப்ப நடந்து வந்தாச்சு, ஆனால் லிஃப்ட் வேலை செய்யலை. ஸோ என்னென்னலாம் வாங்கினோமோ ஷாப் பண்ணிட்டு வந்தோமோ எல்லாத்தையும் கையிலே எடுத்துக்கிட்டு 3 ஃப்ளோர் வந்து இப்போ தான் வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி இப்போ குயிக்காக வந்து தோசைக்கு வந்து ஒரு சட்னி பண்ணிடலாம் அப்படின்ட்டுன்னு சிம்பிளான குயிக் சட்னி நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இங்கே ஆனியன்ஸ், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், இல்லைனா பெரிய வெங்காயம் இருந்தது அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆனியன் ப்ளஸ் ஒரு 5லேருந்து 6-7 பூண்டு போட்டிருக்கேன் நான். ஸோ பூண்டு போட்டுட்டு இதை அப்படியே லைட்டாக வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்குற டைமில் நம்ம இங்கே 4 ரெட் சில்லி வச்சுருக்கோம். ரெட் சில்லி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த தக்காளி போட்டு அதையும் சேர்த்து வதக்க போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ ஸ்டிரர் எடுத்துக்கிறேன் நான். That is my stirrer. Here we go. இது என்னென்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக குக் பண்ண வேணாம். அந்த சூடு ஏறுற வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். அந்த ஸ்மெல் மட்டும் போதும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வளர்த்தா நம்ம போதும். ஸோ இதோட நம்ம 4 ரெட் சில்லி. இது எப்படின்னா எங்களோட ரெட் சில்லி ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும். ஏன்னா இது ஆந்திராவிலேருந்து வருது. ஸோ இது பயங்கரமான காரம். இது 2 போட்டிங்கனாலும் நார்மலாக ஸ்பைசினஸ் சாப்பிட்றவங்க டூ ஸ்பைசி அப்படிம்பாங்க. நாங்கள் யூஸ்வலாக கொஞ்சம் அதிகமாக ஸ்பைசி சாப்பிட்றதுனால இன்னும் 2 சேர்த்து போட்டிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா தக்காளியோட ரெட்னஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. this is the right டைம். ஒரு ஹாஃப் இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். ஓகேங்களா? பொட்டுக்கடலை போட்டாச்சு. ஒரு கைப்பிடி போடலாம். ஆனால் என்னோடய கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எப்படின்னு தெரியல, நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. இதை லைட்டாக நம்ம சும்மா ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து அதிக நேரம் ஆகணுன்னு எந்த ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஜஸ்ட் நம்ம எல்லாமே போட்டு கலக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மாவு. கொஞ்சம் கல் சூடாயிடுச்சு. தண்ணி லைட்டாக எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு தோசை. ஸோ 2 கல் இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாத்துக்கும் தோசை ஊற்றிடலாம். ஸோ அதுதான். ஓகே, ஸோ திருப்பிடலாம். இது கொஞ்சம் இதாகுது வரட்டும். இது பர்னர் சின்னது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இது அதுக்குள்ளே இதாக இருக்கும்.
நெக்ஸ்ட் தோசை ஊற்றிடலாம் டக்குன்னு. நெக்ஸ்ட்டு கீ தோசை. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி டைப் தோசை ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது தோசையில் வேறு ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு இது பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அரைச்ச சட்னி, சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும், அதிகமாக நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ தோசைக்கு லெட் அஸ் ஈட். வெரி குட், நல்லா இருக்கு. இந்த சட்னி நீங்கள் அரைச்சி பாருங்கள், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.